ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் முத்தமிழ், எம் கார்பரேட் டிஃபென்ஸோட கோ-ஃபவுண்டர். நாங்கள் லாஸ்ட் 6 இயர்ஸாக ரியல் எஸ்டேட் செக்டாரில் எக்ஸ்க்ளூசிவாக ரெரா அப்ரூவல்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 600 ப்ராஜெக்ட்ஸ் மேலே ஹேண்டில் பண்ணியிருப்போம், போத் கர்நாடகா ரெரா அண்ட் தமிழ்நாடு ரெரா. இங்கே நம்ம ஊரான தமிழ்நாட்டில் ரெராவை பற்றின அவேர்னஸ் நிறைய ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் பப்ளிக்கிட்ட வந்து கம்மியாக இருக்குது. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு சோஷியல் காஸ்க்காக கம்பல்சரி இந்த ரெராவை பற்றின அவேர்னஸை அக்ராஸ் தமிழ்நாடு நாம் கொண்டுட்டு போகணுன்ட்டு டிசைட் பண்ணோம். அதுக்காகத்தான் இந்த ரெரா அவேர்னஸ் வீடியோ. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்ஸ் 2 பேர்த்த பார்த்தேன். அதில் சதாசிவம்னு ஒருத்தர். ஆக்சுவலி அவர் தான் என்ன கேட்டார், முத்தமிழ் ஆக்சுவலி வந்து ரெரா வந்து ஹோம் பையருக்கு தானே வந்து ஹெல்ப் பண்ணோம், ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுங்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை நான் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டருக்கு ஹெல்ப் பண்ணோம், ஹோம் பையருக்கும் பண்ணோன்னே. அது எப்படி ஒன்றா வந்து ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டருக்கு செய்யுதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ஹோம் பையருக்கு செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணோன்ட்டு சொல்லுங்கள். 2 பேர்த்துக்கு எப்படி வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்டார். அப்போ தான் வந்து அவருக்கு என்ன கிளாரிஃபை பண்ணோங்கிறத ஜஸ்ட் உங்கள்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுறேன். நார்மலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெரா கொண்டுட்டு வந்ததுக்கு உண்டான மெயின் நோக்கமே வந்து ரியல் எஸ்டேட் செக்டாரை வந்து ரெகுலரைஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டுட்டு வர்றதுக்காக தான். அப்போது ஒரு டிரான்சாக்ஷனில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருந்ததுன்னா போத் தி பார்ட்டிஸ், பையர்ஸ் ஆஸ் வெல் அஸ் செல்லர், ஹோம் பையரும் சரி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டருக்கும் சரி, 2 பேருமே வந்து ஜென்யூனாக அந்த டிரான்சாக்ஷனை வந்து சைன் பண்ணுறப்போ வந்து அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ரெரா அத்தாரிட்டி வந்து சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸுக்கு ரெரா வந்து ஒரு குட்வில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதாவது ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸோட குட்வில்லை ரெரா வில் இன்க்ரீஸ். பை டிஃபால்ட்டாக வந்து என்னென்னா, கம்பல்சரி ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸும் அவங்களோட ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை ரெராவில் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஏர்லியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து அப்ராட் போயிடுறோம். பட் இங்கே வந்து ப்ராஜெக்டோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது, என்ன அவங்க ப்ராப்பராக டைமுக்கு டெலிவரி தருவாங்களாங்கிற அந்த ஃபியர் ஃபேக்டர்லாம் இருந்தது. பட் இப்போ ரெரா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிருச்சு. எப்படி இருந்தாலும் வந்து ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ப்ராஜெக்டை வந்து ரெரா டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. 3 months ஒன்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ப்ரோக்ரஸையும் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. ரெகுலராக வந்து ப்ரோக்ரஸ் வந்து ரெராவோட பப்ளிக் டொமைன் ரெரா வெப்சைட்லேயே வந்து அவங்க வந்து கிராஸ் செக் பண்ணுற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. போத் தி சைட்ஸ், அதாவது பையரும் வந்து ஈஸியாக அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டருக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் பெனிஃபிட் என்னென்னா, அவங்களோட பிளாட்டோ பில்டிங்கோ குயிக்காக வந்து சேல் ஆகும். ஸோ தட் அவங்க பையர் வந்து இங்கே வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணணும், இல்லைனா 100% டெவலப்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் வாங்கணுங்கிற சினாரியோலாம் மாறி இப்போ ப்ராஜெக்டுக்கு வந்து பிஃபோர் 100% டெவலப்மெண்ட்லேயே வந்து அவங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு மேஜர் பெனிஃபிட் ஃபார் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ தட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களோட யூனிட்ஸை ஈஸியாக சேல் பண்ண முடியும். ப்ரமோட்டர்ஸோட கம்பெனி நேம் அண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டே ஒரு குட்வில் இருக்கும் ஜென்யூனாக பண்ணுறவங்களுக்கு. இன் அடிஷன் டு தட் ரெரா அத்தாரிட்டி வந்து அந்த குட்வில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் தட் டிரான்ஸ்பரன்சி வந்து என்ஷூர் பண்ணி. அதனால இதுதான் ஒன் ஆஃப் தி மேஜர் பெனிஃபிட் ஃபார் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ். தி அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ரெரா ஹெல்ப்ஸ் ரியல் எஸ்டேட் பையர்ஸ்ன்ட்டு பார்க்குறப்போ வந்து இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அது ப்ராப்பராக அந்த டைமுக்கு டெலிவரி பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத வந்து ரெரா வில் என்ஷூர். இன்கேஸ் அதுக்கு அதாவது ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்து டெவலப்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணல, ப்ராமிஸ் பண்ண டைம்லைனுக்குள்ளே வந்து ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி இவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணல அப்படின்னா கவலையப்பட வேணாம், ரெரா வில் சார்ட் இட் அவுட். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்யூனாக பிஸ்னஸ் செய்கிற ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸுக்கும் ரெரா சப்போர்ட் பண்ணும், பேரலலி ஹோம் பையர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணும்.